தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 21 ஆகஸ்ட் 2026. இன்றைக்கி காலையில் ஹைவேயில் ஒரு ஃபேமிலி கார்லேருந்து வெளியே நின்று போலீஸ்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சிஎம் வராங்க, அதனால் ரோட்டை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் 9:15க்கு வரப்போகிறாராம். ஆனால் 8:30க்கெலாம் ரோட்டை பிளாக் பண்ணியிருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? 9:15க்கு வர வேண்டியவருக்கு ஏன் 8:30க்கெலாம் ரோட்டை பிளாக் பண்ணணும்? அப்போ 3/4 மணி நேரம் பொதுமக்கள் ரோட்டில் வெயிட் பண்ண முடியுமா? எத்தனையோ பேர் வேலைக்கு போகிறாங்க, போகிற வழியில் ஸ்கூலில் கொண்டு போய் குழந்தைங்கள விட்டுட்டு அவங்க வேலைக்கு போகணும். எத்தனையோ பேர் ஏர்போர்ட்டுக்கு போவாங்க, ஃப்ளைட் பிடிக்கிறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போவாங்க, ஒரு 1/2 hour டைம் வச்சு போவாங்க. அப்போ 3/4 மணி நேரம் நீங்கள் ரோட்டை பிளாக் பண்ணும்போது இதில் எத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க? இது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. மக்களுக்காக தான் அரசாங்கத்துக்காக மக்கள் கிடையாது. ஸோ மக்களுக்கு எந்த விதத்துலேயும் இடையூறு இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை. அது சிஎம்மாக இருந்தாலும் சரி, போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு தான் கவர்மெண்ட்டுக்காக மக்கள் கிடையாது. அதனால் கொஞ்சம் மக்களோட நலன் கருதி அவங்களோட அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படாமல் செய்ய வேண்டியது ஒரு கவர்மெண்டோட கடமை. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கணும். இப்படி நடு ரோட்டில் குழந்தைங்கள வச்சுட்டு அவங்க வெயிட் பண்ணுறது நல்லா இல்லை. வேணும்னா நீங்கள் உங்களோட ட்ராவல் பாதிக்காமல், பொதுமக்களுக்கும் பாதிக்காமல் நீங்கள் ஒரு ஐடியா பண்ணலாம். என்னென்னா, ஒரு ஹெலிபேட் வாங்கிக்கோங்க. தமிழ்நாட்டு சிஎம் அவர்களே உங்களுக்கு தான் சொல்கிறேன், ஒரு ஹெலிபேட் வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டிலேருந்து நேராக அசம்பிளிக்கு போயிடலாம், அசம்பிளிலேருந்து நேராக வீட்டுக்கு வந்துடலாம். ஏன்னா போகிற வழியில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இல்லையா? அதனால் பொதுமக்களுக்கும் அவங்களோட வேலை பாதிக்கக்கூடாது. அதனால் ஒரு ஹெலிபேட் வாங்கிக்கிட்டு வீட்டிலேருந்து நேராக அசம்பிளியில் போய் லேண்ட் ஆகிடுங்க. அசம்பிளிலேருந்து நேராக உங்கள் வீட்டுக்கு லேண்ட் ஆகிடுங்க. அது பெஸ்ட் ஆப்ஷன். மக்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. நீங்களும் ஒரு பேர் எடுத்துக்கலாம். முதல் முறையாக எந்த சிஎம்மும் பண்ணாத ஒரு வேலையை நம்ம தமிழ்நாட்டு சிஎம் இப்போ 2026 சிஎம் அவர்கள் செஞ்சுருக்காங்க. ஹெலிபேடில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்ற பேரும் உங்களுக்கு வரும். பொதுமக்களுக்கும் இடையூறு இருக்காது. தயவு செய்து நீங்கள் அப்படி பண்ணுங்கள். எங்களுக்கு எங்களோட அன்றாட வாழ்க்கை பாதிக்கும்படி, எங்களோட தமிழ்நாட்டு மக்களுக்கு அன்றாட வாழ்க்கை பாதிக்கும்படி எந்த செயலும் செய்யாதீங்க. உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.